NSS fight. Attention. Close order. Clapping. கடையிட்ட நின்றுங்க. Hardworking people present here. I am Daruna of Kurinji House. Today I am here to host this morning assembly. School attention. Standard is attention. Tamil Thai Valte. அனைவருக்கும் வணக்கம். ஆர்எஸ் குடும்பத்தின் தலைவர் அன்பு சகோதரர் எஸ் குமார் சார் அவர்களையும் அவருடைய துணைவியார் விஜயலட்சுமி அம்மையார் அவர்களையும் முன்னிலை வைத்து தருமாறும், மேலும் பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து தந்து சிறப்புடன் நடத்தி தருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய முப்பெரும் விழாவானது நம் பள்ளியில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ற காரணத்தால் ஆசிரியர் தினமும் இன்று சேர்த்து கொண்டாடப்படுகிறது. அதுவே இந்த முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். முதல் நிகழ்வாக பள்ளியினுடைய வழிபாட்டு கூட்டமானது, காலை வழிபாட்டு கூட்டமானது குறிஞ்சி மாணவர்களால் வெகு விமர்சையாக சிறப்பாக இங்கு நடத்தப்பட்டது. அந்த குறிஞ்சி மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நமது கணித ஆசிரியர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர், இப்படிலாம் நிறைய பதவிகள்லாம் இருக்கு. இதை ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ஒவ்வொரு கிராமத்தையும் நிர்வகிப்பதற்காக கர்ணம் என்கின்ற ஒரு பதவி இருந்தது. வில்லேஜ் முன்சிப் என்றும் சொல்வார்கள், அது தென் மாவட்டம் சொல்லுவாங்க, முன்சிப் என்று சொல்வார்கள். இந்த பதவிகளை கர்ணம் என்று சொல்வார்கள். கர்ணம் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுப்பாங்க. அது ஒரு கௌரவ பதவி, பரம்பரையான ஒரு பதவி என்று கூட சொல்லுவார்கள். அந்த ஒரு மிகப்பெரிய பதவியை வகித்தவர் நம்முடைய அன்பிற்கினிய குமார் சார் அவருடைய தகப்பனார் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். அந்த கிராமத்துல அவங்க எழுந்தது மட்டும்தான், அதை மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு தெளிவாகவும் உண்மையாகவும் எது சரியோ அதை மட்டும் எழுதுவாங்க. அதுதான் கலெக்டர் ஆபீஸ் வரைக்குமே செல்லுபடியாகும். அந்த மனிதர்களுக்கு சராசரி வயது 70 குறைந்ததாக சொல்கிறார்கள். 60 கொண்டு வந்தாங்க, 60-65 வந்துட்டாங்க. ஆனால் மரியாதைக்குரிய ஐயா பெரியவர் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் 104 வயது வரை திரகாத்திரமாக உயிரோடு வாழ்ந்து சமீபத்தில் தான் மறைந்தார்கள். 104 வயது, நோய்வாய் இல்லாமல் மிக ஆரோக்கியமாக நிதானமாக இருந்து சமீபத்தில் தான் அவர்கள் தவறினார்கள். இது நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் அப்படிங்கிற சாருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அத்தோடு இல்லாம நம்ம பக்கத்து கிராமத்துல, நம்ம பழையங்குடி கிராமத்துல இப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூடுதல் பெருமை. சரிங்க சார், 10ஆம் வகுப்பு நம்ம பள்ளியில் படிச்சாங்க. மேற்கொண்டு அப்படிங்கும் பொழுது 1974ஆம் ஆண்டு படித்து முடிச்ச உடனே சாருக்கு வேலை. டுவாங்கூர் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில சேல்ஸ் ஆபீசரா பணியை சேர்றாங்க.
2003 வரைக்கும் சார் அங்க வேலை செய்யறாங்க. 2007 இருந்து 2003 வரைக்கும், 2003ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த கெமிக்கல்ஸ்ல வந்து சேல்ஸ் ஆபீசராக அவர்கள் பணிபுரிகிறார்கள். அதுக்கப்புறம் அதே கம்பெனியில உயர் பதவிகள், மேனேஜர் பதவிகள்லாம் வர்றாங்க. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்வார்கள், பொன்னான வாய்ப்பு என்று. அவர்கள் குடும்பத்தார்கள், அவருடைய பணி, அவர்கள் இருந்த நேர்மை, அவர்கள் செய்த கொடை, இது எல்லாம் அவர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை சாருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. 2003க்கு பிறகு ஒரு இடையில ஒரு 3 வருடம் ஒரு இடைவெளி. 2007ல அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாகாணத்தில் ஹெட் குவார்டர் ஆபீசரா இருக்கக்கூடிய, அது வந்து தலைமை அலுவலகம் நியூ ஜெர்சியில் இருக்கு, அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் பாஸ்டெக் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நிறுவனம். அதுல சார் வந்து அலுவலராக, ஆபீசராக ஜாயின் பண்றாங்க. தன்னுடைய அயராத பணி, கடின உழைப்பு, இதன் மூலமாக ஒரு அசாத்தியமான ஒரு திறமை. சரி சார், அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கா அந்த பாஸ்டெக் நிறுவனம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இல்ல, அதை தாண்டியது சைனா, யூரோப், இந்தியா, இந்த 3 நாடுகளிலும் தன்னுடைய கிளையை மிகப்பெரிய அளவுல நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு சார் தான் டைரக்டர், இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார்கள். மிக உயர்ந்த பதவி. சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஆவல் இருந்தது. இப்போ வந்து 2வது முறையாக நம் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். முதல் முறையாக வரும்பொழுது மரியாதைக்குரிய அம்மையார் விஜயலட்சுமி அவர்களுடைய பிறந்த நாள், அதை கொண்டாடுவதற்காக, அதை பார்ப்பதற்காக நம் பள்ளிக்கூடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது நம் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டுக்கு தேவையான 45 சீருடைகளை முதலாக வழங்கியது சார் தான். இன்னைக்கு நீங்க போட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த சீருடை முதலாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு சார் சென்னையில் இருந்து அவங்களே தயார் பண்ணி வடிவமைச்சு கம்பெனி நேரா போய் பார்த்து அதை நமக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அது வந்து முதல் பணி சார் செஞ்சது. அப்பொழுது நம்முடைய தலைமை ஆசிரியர் அறையில் இருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்து வீரம்மாள் காசிநாதன் அறக்கட்டளை என்று ஒன்று இருக்கிறது, இப்பொழுது அந்த அறக்கட்டளை மூலமாக மாணவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டார்கள். அது தற்சமயம் நிறுத்தப்பட்டுள்ளது என்று சொன்னோம். இனிவரும் காலங்களில் அது தொய்வின்றி நடக்கும். அந்த பணியை ஒவ்வொரு ஆண்டும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 3 இடங்களை பெறுபவர்களுக்கு நானே அந்த பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையை அளிப்பதாக அன்றே சார் வந்து உறுதி சொல்லிட்டு போனாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக சொன்னதை சொன்னபடி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வீரர் இந்த வருஷம் உடனடியாக அதை செய்து விட்டார்கள். அதோடு இல்லாமல் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை மாணவ செல்வங்களாகிய நீங்கள் ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை தேடி தர வேண்டும். நம்ம ஊர்ல படிச்சுட்டு, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களும் அவர்களைப் போல ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு சீரிய நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு தான் இப்பொழுது உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் கலை திருவிழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காகவும் சான்றிதழ்களை எல்லாம் வந்து அடித்து நம்மிடம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை மாணவர்களுக்கும் சார்பாக சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து விளையாட்டுத்துறைக்கு ஆடைகள்லாம் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. முதல் 3 மதிப்பெண்கள் 6 மாணவர்களுக்கு பரிசு தொகை இப்போது உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இது ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்கும். ஒரு உத்தரவாதத்தையும் சார் இந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்போம் அப்படின்னு. இதுல மதிப்பெண் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ, இப்ப 400 600 மார்க்குக்கு 550 மார்க்கு, 570 மார்க்கு என்று மதிப்பெண் உயர்ந்து இருக்க அதை பார்த்துட்டு தானாவே இந்த உதவித்தொகையும் உங்களுக்கு உயரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நிச்சயமா சார் மனசு வச்சு இவ்வளவு மதிப்பெண்களை எடுத்திருக்கிற மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகையை இன்னும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கட்டாயம் செய்வார்கள், நிச்சயமா செய்வார்கள். அதற்கு ஒரே ஒரு என்னன்னா, நீங்க நல்ல விதமாக படிக்க வேண்டும். ஒண்ணு, இது சாரை பற்றிய எனக்கு தெரிந்த ஒரு சிறு அறிமுகம் தான். இன்னும் நிறைய அவருடைய குடும்பத்தை பற்றியும் சாரை பற்றியும் சொல்வதற்கு நேரம் போதாது. அந்த அளவுக்கு உயர்ந்த சிறந்த கருத்துக்கள் எல்லாமும் இருக்கின்றது. அது இனிவரும் காலங்களில் உங்களோடு பகிரப்படும். இன்னொன்று, இந்த மாதிரியான உதவிகளை எல்லாம் தேடி வரும்பொழுது அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி தனது தலைமை ஆசிரியர் பதவி இருக்கக்கூடிய பணி பளு, குடும்பத்தினுடைய பளு எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு சாரை போலவே முன்னாள் மாணவர்கள் நிறைய பேர் வந்து நம்முடைய தலைமை ஆசிரியர்ல தொடர்புல இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொன்றும் பள்ளிக்கு நீங்கள் செய்து தர வேண்டும், என்னென்ன தேவைகள் இருக்கின்றது அதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று
தொடர்ந்து பேசி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைமை ஆசிரியரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுகூரத்தக்கவர். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்ப அடுத்ததாக ஒரு சிறந்த பணி, இந்த ஷெட்டு தாறுமாறா இடிச்சு கிடக்கு, அதையெல்லாம் டெமாலிஷ் பண்ணி இந்த ஷெட்லாம் பக்காவா போட்டு உங்களுக்கு கொடுப்பதற்காக சத்துணவு அங்க சாப்பிடுவதற்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு மைதானம் மிக சிறப்பாக சீர் செய்யப்பட்டு விட்டது. இன்னும் குறைந்த ஒரு 10%, 20% விழுக்காடு பாக்கி இருக்கு. அதுவும் முழுமை பெற்ற பிறகு உங்களுடைய முழு பயன்பாட்டிற்கு அது வந்துவிடும். இப்படி தொடர்ச்சியாக முன்னாள் மாணவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு வசதிகளையும் மாணவர்களுக்காக பெற்றுத்தரக்கூடிய தலைமை ஆசிரியருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு எங்களுக்காக உங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு துணைவியாரோடு வந்திருந்து எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு இந்த பரிசுகள் சான்றிதழ்களை எல்லாம் வழங்கி விரோக்கி இருக்கும் அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு எஸ். குமாரராவ் சார் அவர்களையும் அம்மையார் அவர்களையும் இந்த நேரத்தில் மீண்டும் நான் நன்றி சொல்லி அவர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்எம்சி தலைவி மற்றும் உபத்தலைவி மற்றும் உறுப்பினர்களுக்கும், பிடிஏ தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் சிறப்புரை ஆற்ற உள்ள மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் கூறிய ஆர்எஸ் ஃபேமிலியின் அமைப்பாளர் திரு எஸ். குமார் பிஎஸ்சி எம்பிஏ அவர்களுக்கும் அவர்களின் துணைவியார் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறி, சார் பற்றிய ஒரு அறிமுகம் நிறைய திரு விபி சார் அவர்கள் உங்களிடம் சொல்லிவிட்டனர். ஸோ இருப்பினும் சாருடைய மாணவர்களை கண்டு கொடுக்கப்படுகிறது. ஸோ இதை நீங்கள் ஒரு ஊக்கமாக நினைத்து நல்ல விதமாக படித்து, இந்த பள்ளியில் படித்து இப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறத பள்ளிக்கு ஆசிரியர்களிடம் நிறைய நம்ம கற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஆசிரியர்களின் நினைவுகள் கற்றுக்கொண்டே இலக்கு கூட நீங்கள் நினைத்து வைத்துக் கொள்ளலாம். இதே போல் நானும் படித்துவிட்டு, நானும் என்றால் நீங்களும் படித்துவிட்டு ஒரு நல்ல நிலையில் வந்து இதுபோல ஒரு விழாவை இப்பள்ளியில் கொண்டாட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரியாமல் சஸ்பென்ஸாக நீங்களோ இல்லை ஒரு ஆசிரியர் விட்டு படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காலையிலேயே சார் எனக்கு போஸ்ட் பண்ணதுனால அதை சாருக்கு தெரியாது. இப்போ தான் இந்த கவிதை பற்றி யார் அனுப்பிச்சது அப்படின்னு தெரியும். திரு சந்திரசேகர் சார் அவர்கள் நம் பள்ளியில் முன்னாள் மாணவர், விரைவில் நம் பள்ளிக்கு வர உள்ள அவர்கள் எழுதிய அந்த கவிதை சாருக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. நன்றி சார். விருந்தினர்களில் நம் பள்ளியில் பயின்று வேளாண்மை பிரிவில் தேர்ச்சி பெற்று வேளாண் உதவி அலுவலராக பணிபுரிந்து வரக்கூடிய நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் தீபன்ராஜ் அவர்கள் தற்பொழுது நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நம் பள்ளிக்கு சிறப்பு தூதுவராக, கிராண்ட் அம்பாசிடர் என்று சொல்வோம், அந்த சிறப்பு தூதுவராக நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் மதிப்புமிக்க தீபன்ராஜ் அவர்கள் நம் பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை மகிழ்வோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், நம் பள்ளிக்கு தேவையான எந்த ஒரு வசதியாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தம்பி தான் தீபன்ராஜ் அவர்கள். அதனால் அதற்கு பொருத்தமான ஒரு நபராக அவரை தேர்ந்தெடுத்துள்ளோம் என்பதை இந்த மகிழ்வான நேரத்தில் உங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யான் பெற்ற இன்பம்
பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் திரு மந்திரத்திற்கு ஏற்ப அந்த மந்திரம் நமது ஐயா அவர்களே சாரும். நான் பாடக்கூடிய இந்த பாடல் மாணவர்களின் சார்பாகவும் என் பள்ளியின் ஆசிரியர்களின் சார்பாகவும் சாருக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஆடுகின்றான் அடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் ஆட சூளமும் ஆட விரிசெடி மீதொரு கங்கையும் பெற்றுக்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். ஜெயமணி அவர்களுக்கு உடற்பயிற்சிக்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அவருக்கு உண்டான நோக்கத்தோடு அவருடைய கலைக்கு அடுத்ததாக H மோகனாம்பிகை மேடைக்கு அழைக்கிறோம். மோகனாம்பிகைக்கு பாராட்டு வழங்கப்படுகிறது. அவங்க பெற்றோர்கள் முன்னிலையில் பொருட்களையும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பெற்ற மாணவர்கள்ல 2 மாணவர்கள் மொத்தத்தில் படிக்கின்றனர். இந்த 2 பேர் நம் பள்ளியில் படிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அந்த இருவரும் முதல் மற்ற 2 நிலை பெற்ற மாணவர்கள் நம் பள்ளியில் படிக்கவில்லை. ஏன்? கொண்டு முதல் பரிசை பெற்ற மோகனாதன் மாணவருக்கு பரிசு. காலை வணக்கம். ஜானகி அண்ணி உயர்நிலை மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நடராஜன் சார் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய திரு பாலமுருகன் சார் அவர்களே, சிறப்பாக நடனம் ஆடி எங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்த மாணவமணிகளே, அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண ஆசிரியர் அவர்களே, மேலும் இன்றைய நிகழ்வு முப்பொரு விழா என்று அறிந்து கொண்டேன். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இவ்வரங்கை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி ஜெயபாரதி அவர்களே, திருமதி பி கவிதா அவர்களே, திரு வில்லியம் ராபர்ட் கோபி அவர்களே, திரு நாகராஜன் சார் அவர்களே, திரு காமராஜர் அவர்களே, திரு எம் ராமகிருஷ்ணன் அவர்களே, திரு பாலகுரு அவர்களே, திரு பிரபாகரன் அவர்களே, திரு முத்து அவர்களே, திரு
லோகராஜன் அவர்களே, திரு சண்முகவேல் அவர்களே, திரு செந்தில்குமார் அவர்களே, திரு ராஜகுமார் அவர்களே, திருமதி சாகுல் மேரி அவர்களே, திரு தீபன்ராஜ் அவர்களே மற்றும் இம்மேடையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், முன்னாள் மாணவர்கள் சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும், இவ்விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் சார்பாகவும் ஆர்எஸ் குடும்பம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன பையனா அப்படி உட்காந்துருந்த ஒரு மாணவன். எங்களெல்லாம் ஊக்கப்படுத்தின அந்த ஆசிரியர்களை நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அதிலும் குறிப்பாக திரு ஆறுமுகம் சார் அவர்கள், திரு சண்முகம் சார் அவர்கள், திரு தனிக்காச்சலம் சார் அவர்கள், திரு ராமலிங்கம் சார் அவர்கள், ஆலிவளத்திலும் வருவார், விக்டோரியா டீச்சர் அவர்கள் மற்றும் எங்கோடு படித்து இப்பள்ளியை இன்னும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்கள் அனைவர்களின் ஆசையோடு உங்களிடம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சார் சொன்னாங்க, நீங்கள் இந்த விழாவிற்கு வரீங்க, மாணவர்களுக்கு ஏதாவது சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. எனக்கு உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மாணவ சமுதாயம் அறிவு சார்ந்த மாணவ சமுதாயம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிங்கிறது இன்டெலெக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையா? கட்டாயம் ஒத்துதான் ஆகணும். எங்கள் காலத்துக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற மாணவ சமுதாயங்கள் அனைவரும் அறிவு சார்ந்த மாணவ சமுதாயங்கள். அதனால் உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஆனாக்க உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு அமரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 விஷயம் மட்டும் சொல்றீங்க, உங்களுக்கு எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி சின்ன பையனா நான் உட்காந்துருந்தேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட எதிர்க்க நின்று பேசிக்கொண்டிருக்கேன். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நான் என்னோட வாழ்க்கையை என்னால் இப்போ திரும்பி பார்க்க முடியும். நான் வாழ்ந்து வந்த பாதைகளை என்னால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இனிமே தான் உலகத்தையே பார்க்க போறீங்க, பல பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. அந்த வித்தியாசத்தில் நிறைய டைம் எடுத்துக்கல, 2 விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அமரலான்னு நினைக்கிறேன். முதல் இது பயம். பயம்னா என்ன? பயத்துக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, தெரியுமா? யாராவது சொல்லுவீங்களா? பயத்துக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை பாரதியார் கூட சொல்லியிருக்கார், அச்சம். பயத்துக்கு இன்னொரு வார்த்தை அச்சம். பாரதியார் சொல்லியிருக்கார், அச்சம் தவிர. ஆத்திச்சூடியில் அவர் சொன்ன முதல் வார்த்தை. நீங்க பயம் வார்த்தையை கேட்கும்போது நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா பயம் எப்போ வரும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு எப்போ பயம் வரும்? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சீங்கன்னா பயம் உங்க பின்னாடியே கட்டில் போட்டு உட்காந்துரும். உங்களுக்கு எப்போ பயமுறுத்தலாம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் எதையாவது மறைக்கிறீங்க அப்படின்னா பயம் உங்க பின்னாடியே வரும். நீங்க பயத்தை சமாளிக்கணும், சமாளிச்சு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க எப்போதும் உண்மையே பேசணும். எந்த விஷயத்தையும் மறைச்சு யார்கிட்டையும் பேசக்கூடாது. இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கலாம், பயம் இன்னொரு டயத்திலையும் ஏற்படும். எப்போ ஏற்படும் தெரியுமா? தோல்வி ஏற்படும் பொழுதும் உங்க மனசுல ஒரு பயம் ஏற்படும். தோல்வி உங்க லைஃப்ல ஏற்பட்டது அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு பயம் வரும். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், தோல்வி வெற்றி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் வரும்.
உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் தோல்வி வெற்றிங்கிறது வந்து தான் போகும். ஆனால் வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, வெற்றியே பெற்றவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சரியாக செஞ்சுட்டு கடந்து போயிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். தோல்விக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கவனிக்க விட்டுட்டீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துற ஒரு உணர்வு தான் தோல்வி. அதனால தோல்வியை பார்த்து அப்படின்னு பயப்படவே கூடாது. தோல்வியும் வெற்றியும் சமமாக பார்க்கணும். தோல்வி மூலமாக நாம் எதையோ சரியாக செய்யலை அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு நிகழ்வு. அதனால் தோல்வி அடைஞ்சவங்கெல்லாம் வாழ்க்கையில் தோற்றவர்கள் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது நம் வாழ்க்கையில் வரும். அதனால் தோல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க பயம் உங்கள் பின்னாடியே வரும். அதனால் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, வாழ்க்கையில் எந்த நிலைமையிலையும் பயங்கிறத நீங்கள் எதிர்கொள்ளவே கூடாது. பயத்தை நீங்கள் ஓவர்லுக் பண்ணணும். பயங்கிறது இருக்கவே கூடாது. இது என்னோட முதலாவது ஒரு சின்ன அனுபவம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் எப்பொழுதுமே இருக்கணும். ஏதாவது நடந்தது அப்படின்னா அது ஏதோ ஒரு அடுத்தது நல்லது நடக்க போகுது நமக்கு அப்படிங்கிற நினைப்பு நமக்கு இருக்கணும். நானே 79 ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். 2002 வரைக்கும் அந்த கம்பெனியில் இருந்தேன். கிட்டத்தட்ட 23 வருஷம். என்னடா இந்த கம்பெனி விட்டு போகிறோமே, எவ்வளோ உழைப்பு கொடுத்துருப்பேன், எவ்வளோ டைம் எனக்கு டிவோட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் அந்த கம்பெனி விட்டு போகிறோமே அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. ஆனால் அது ஒரு 2-3 வருஷம் கழித்து அது எனக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. அதனால் யாராக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவாக பார்க்கணும். பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இதை ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லிட்டு நான் உட்காடுறேன். ஏன் பாசிட்டிவ் திங்கிங்கும் நெகட்டிவ் திங்கிங்க்கும் என்ன சார் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாசிட்டிவ் திங்கிங்கிறது நேர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங்கிறது எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள்னா என்ன? நம்மளால முடியாது, இது நமக்கு வராது, நம்மளால படிக்க முடியாது, நம்மளால எக்ஸாம்ல மார்க் வாங்க முடியாது, இப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள். நாம் அதை வளர்த்துக்கவே கூடாது. எப்பொழுதும் பாசிட்டிவ் திங்கிங் தான் வளர்த்துக்கணும். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு வயசானவர் இருக்காரு. அவர் எல்லாரும் அந்த கிராம மக்கள்லாம் அவரை ரொம்ப வணங்கக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு வயதான முதியவர் ஒருவர். அவர் ஒரு நாள் என்ன ஆகுது, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. உடனே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கவலைப்படுறாங்க. என்னடா இது, நம்ம பெரியவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு என்ன செய்யுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அங்கே ஒரு சாமியார் வரார். உடனே ஆஹா, சாமியார் வந்துட்டாரு, அவர்கிட்ட நம்ம ஒரு உபாயம் கேட்கலாம் அப்படின்னு போயிட்டு அந்த சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க. சாமி எங்கள் ஊர் பெரியவருக்கு உடம்பு சரியில்லை, என்ன செய்யலான்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாமி சொல்றாரு, அப்படியா, பெரியவருக்கு உடம்பு சரியில்லையா, சரி போங்க, போய் அவர் ஏதாவது சடங்குலாம் செய்யலைன்னா செய்ய சொல்லுங்க, அவருக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, அவர் நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் இங்கே உட்காந்துருக்கான். அவன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்காக ஒரே ஆத்திரமா வருது. உடனே அங்கே நேராக வரான். நேராக சாமியார்த்த போகிறான். சாமி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? வயசானவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போக சொல்லணும், நல்லா மருத்துவரை பார்த்து காமிக்க சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட போய் கேட்குறான். அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, தம்பி, உலகத்திலேயே நான் பார்த்த வடிகட்டின முட்டாள் நீதாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தம்பிக்கு ஏற்கனவே பயங்கர கோவம், இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகிடுது. உடனே அவன் சொல்கிறான், யார் சாமி முட்டாள்? நீங்கள் தான் முட்டாள், நான் முட்டாள் இல்லை அப்படின்னு கண்டபடி இந்த சாமியை திட்டுறான். உடனே அந்த சாமி சொல்கிறாரு, தம்பி கூல், நான் உன்னை தொடவே இல்லை, நான் உன்னை டச் பண்ணவும் இல்லை, நான் எதுவுமே ஒன்று செய்யலை. ஆனால்
நான் நெகட்டிவாக பேசின வார்த்தை உன் மைண்டில் போய் உன்னை கோபங்கிற உணர்வை தூண்டுது. நெகட்டிவாக நம்ம பேசும்போது ஒரு மனுஷன் உடம்புல போய் ரியாக்ட் பண்ணுதுன்னா நம்ம ஏன் பாசிட்டிவாக வேண்டது பாசிட்டிவாக நமக்கு நடக்காது அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் எப்போதுமே எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முன்னேற்றத்துக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி தான் இது. அதனால் இந்த பள்ளியில் வரவேற்புரையில் சொன்னார், எங்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் பெருமையாக சொன்னார், ரொம்ப நன்றி. ஆனால் இந்த பள்ளியில் நாங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த பள்ளியில் படித்து இன்றைக்கி இராணுவத்தில் சேர்ந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய அரசு பதவியில் இருக்கிறவங்க நிறையா பேர் இந்த பள்ளியில் படித்தவங்களாம் இருக்காங்க. அதனால் நாம் எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நாம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த பள்ளியில் படிக்கிற நீங்கள் வருங்காலத்தில் வீட்டுக்கும் நாட்டுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் படித்த இந்த பள்ளிக்கும் ஒரு நல்ல மாணவனாகவும் ஒரு நல்ல மனிதனாகவும் வளர்ந்து வரணும் அப்படின்னு என்னோட விருப்பத்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்பை வழங்கிய நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.